இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அக்டோபர் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களில் சில தடைகளின் நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க முடியாமல் போனது. ஆண்டவர் தடைகள் எல்லாம் மாற்றி போட்டு மீண்டுமாக இந்த இறை வார்த்தையை மத்தியிலே கொண்டு வரும்படியான கிருபைகளை கொடுத்துக்காக நான் தேவனை நடிச்சுக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். தொடர்ந்து கர்த்தரை நாம் மகிமை கொள்வதாக. அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அக்டோபர் மாதத்துடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட இந்த 1ஆம் தேதியினுடைய காலை வேளையில் கூட கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் உதவி செய்பவர் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எரேமியா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். வாசிக்கிறேன். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு ஏற்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு நான் சொன்னால், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உதவி செய்கிறவர் என்கிற தலைப்பை நாம் பார்க்கிறோம். இந்த 9 மாத காலமும் கண்மணி போல நம்மை பாதுகாத்த ஆண்டவர் எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ சூழ்நிலைகள் இருந்த போதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் வரக்கூடிய நாளிலே நமக்கு சகாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதை நாம் பார்க்கணும். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துருக்குள்ளக்காக நான் ஏற்படுவேன், சகாயம் செய்யுங்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு வாலிப சோழ தந்தைகளோட விஷயம் என்று சொன்னால், 9 மாதம் கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர் வரக்கூடிய நாளில் பாதுகாப்புகிறார் சொல்லி நான் புரிஞ்சுக்கணும். இங்கே தீங்கின் காலம் நெருக்கத்தின் காலம் சொல்லி போட்டிருக்கு. இதுக்கு ஆதாரமாக நம்ம எரேமியா தீர்க்கதரிசியை பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் எவ்வளோ நெருக்கத்தின் காலமும் தீங்கின் காலமும் ஏற்பட்டது. சுற்றி இருந்த எதிரிகள் கூட்டம், உள்ளே இருந்த ஆப்போசிட் பார்ட்டியான கூட்டம், இன்னும் புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் கூட்டம், எவ்வளோ போராட்டங்கள்லாம் இருந்தது. சொந்த நாட்டு மக்கள் அவரை எதிர்க்கிறாங்க, சுற்றிலும் எதிர்க்கிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, தீங்கை உண்டாக்குறாங்க, பாடுங்கிறதுல போடுறாங்க, எவ்வளோ போராட்டத்தின் மேலே போராட்டத்தை உண்டு பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் பண்ணாலும் கூட அவருக்கு உதவி செய்ய முடியாத தேவன் மெசிறாரு வார்த்தை கொடுக்குறாரு. பாருங்கள், அவர் எவ்வளோ வேதனைப்படுறாரு. சுற்றி உள்ள மக்கள் மத்தியில் எவ்வளோ போராட்டம் வந்தாலும், கூட இருக்கக்கூடிய மத்தியில் எவ்வளோ பாடுகள் வந்தாலும், சொந்த ஜனங்கள் மூலமாக நெருக்கடிகள் வந்தாலும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய சொல்ல தேவன் இறங்கி வருகிறார். தேவன் இறங்கி வந்து அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் நண்பர்கள் மூலமாக, வீட்டார் மூலமாக, சொந்த பந்தங்கள் மூலமாக, அல்லது அறிமுகமானவங்க மூலமாக, அல்லது மற்றவங்க மூலமாக நீங்கள் எவ்வளோ நெருக்கடிக்குள்ளாக மாறி இருக்கலாம். சொந்த மூலமாக இல்லை கூட இருக்கிற மூலமாக எவ்வளோ பாடுகளை பட்டுருக்கலாம். ஒரு தீங்கான காலம் சூழ்ந்திருக்கலாம், நெருக்கத்தின் காலம் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவன் கொடுக்குற வாக்கு என்னென்னா, தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்திலும் நான் சகாயம் பண்ணுவேன், உனக்காக சத்துருக்கு நான் எதிர்பட்டு சகாயம் பண்ணுங்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சது அவ்வளோதான் சொல்லி எல்லாம் நினைக்கி சொல்லலாம். ஆனால் இனிமே அப்படிலாம் இல்லை. தெய்வம் உங்களுக்கு சகாயம் செய்யக்கூடியவராக இந்த இக்கட்டான காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில், தீங்கு காலத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தீங்கான காலம் அவ்வளோதானா, நெருக்கடியான காலம் அவ்வளோதானு சொல்லி கேள்வியோடு இருக்க வேண்டாம். எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறதுங்க புரிந்து கொண்டு சகாயம் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி புரிந்து கொண்டு தேவனுக்கு வாழ்க்கையை கொடுப்போம். தொடர்ந்து இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து தேவன் பெரிய காரியங்கள் செய்வராக. தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்கு ஆச்சரித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் என்று சொல்லி, நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் சகாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்த ஊழியர்களை வாழ்த்துகிறது. ஆமென்.